தௌஹீதின் பெயரால் போதிக்கப்படுற இந்த ஏகத்துவம், இது என்ன ஏகத்துவம் என்று நீங்க எடுத்து பார்த்தா, இது முஷ்ரிக்கீன்கள் அடிப்படையாக வச்சுதான் இந்த ஏகத்துவம் உருவாக்கப்படுகிறது. குர்ஆன்ல இல்லை, ஹதீஸ்ல இல்லை. முஷ்ரிக்கீன்கள் ரப்பு அல்லாஹ் மட்டும்தான் என்று சொன்னார்களாம். இலாஹாக, இறைவனாக அல்லாஹ் அல்லாததை வணங்கினார்களாம். எனவே இஸ்லாமிய சமுதாயத்தில் யாரெல்லாம் எவ்வளவு நோன்பு பிடிச்சாலும், எவ்வளவு ஜகாத் கொடுத்தாலும், என்ன அமல்கள் செய்தாலும், யார் சரி ஒருவர் துஆ கேட்டதற்கு பிறகு யா அல்லாஹ் என்னுடைய துஆவை அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பொருட்டால கபூல் செய் என்றா அவர் முஷ்ரிக். சஹாபாக்களின் பொருட்டால கபூல் செய் என்றா அவர் முஷ்ரிக். இந்த ஏகத்துவம் இதை மட்டும்தான் போதிக்குது. முஷ்ரிக்கீன்கள் ரப்பாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க, இலாஹாக ஏற்றுக்கொள்ளல. எனவே அவர்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டு மட்டும் போதா, இலாஹாகவும் ஏற்றுக்கொள்ளணும். எனவே இதை போலதான் யாரு சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர்ல வசீலா அவர்களுடைய பொருட்டால் அல்லாஹ்விடம் கேட்டால் அவரும் இந்த முஷ்ரிக். சில நேரம் அபூஜஹலை விடவும் கலிமா சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கூறிய மனிதன், ஐங்கானம் தொழக்கூடிய மனிதர், நோன்பு நோட்டு ஜகாத் கொடுக்கக்கூடிய மனிதர், இந்த கோட்பாடின்படி அபூஜஹலை விட மோசம். சிறு வயதில் சரியான அகீதாவை நாம் போதிக்காததின் காரணமாக அவர்களுடைய கையடக்க தொலைபேசிகளில் அவர்கள் ஆங்காங்கே பார்க்கும் சிறிய சிறிய வீடியோக்களின் மூலமாக இன்று ஒரு கொள்கை, நாளை ஒரு கொள்கை, அவனுக்கே அவன் யார் என்று தெரியாத நிலையில் இஸ்லாமிய வாலிபர்கள் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். CIM அஸ்மீர் ஹஸ்ஸனியின் சுருக்கமான அறிமுகம். 1978 ஆண்டு நீர்கொழும்பில் பிறந்த அல் உஸ்தாத் CIM அஸ்மீர் ஹஸ்ஸனி அவர்கள் கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் அல் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து ஹாஃபில் பட்டம் பெற்றார். தொடர்ந்து அல் ஹசனியா அரபு கல்லூரியில் உயர்கல்வி பயின்று 2001 ஆண்டு அல் ஆலிம் பட்டத்தை பெற்றார். இந்தியாவின் மசாஹிருல் உலூம் அரபு கல்லூரியில் ஹதீஸ் கல்வியையும், ஏமனின் தாருல் முஸ்தபா அரபு கல்லூரியில் இஸ்லாமிய கல்வியின் பல்வேறு துறைகளையும் கற்றார். உலக புகழ் பெற்ற அறிஞர் ஹபீப் உமர் பின் ஹஃபீழ் அவர்களிடம் கல்வி கற்றமை இவரது கல்வி பயணத்தின் சிறப்பம்சமாகும். மலேசியாவில் ஆசிரியராக பணியை ஆரம்பித்த இவர் இலங்கையின் பல அரபு கல்லூரிகளில் உஸ்தாதாக சேவையாற்றியுள்ளார். 2012 ஆண்டு தெஹிவளையில் தாருல் உலூம் அல் மஹ்மூதியா அரபு கல்லூரியை நிறுவி அதன் அதிபராக பணியாற்றி வருகிறார். மேலும் பல்வேறு சமய அமைப்புகளில் பொறுப்புகளை வகிப்பதுடன் சொற்பொழிவுகள் மற்றும் அரபு தமிழ் நூல்கள் வாயிலாக இஸ்லாமிய அறிவு பணிக்கு தொடர்ந்தும் பங்களித்து வருகிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ ஹபீபினா வ ஷஃபீஇனா வ குர்ரத்தி அயுனினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في قرآنه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة. صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பார்ந்த சாதாத்மார்களே, என்னுடைய அகீதா துறைக்கு வளர்ச்சியாக எமக்கு கல்வியாற்றிய என்னுடைய மதிப்புக்குரிய உஸ்தாதுனா அஷேக் ரிதா மஹ்தூமி உஸ்தாத் அவர்களுடைய துஆவுடன் இங்கே சமூகம் அளித்திருக்கக்கூடிய பெருந்தகையினர்கள், அழைப்பேற்று இந்த இடத்திலே சமூகம் தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், மாணவ மாணவிகள் அனைவர்களுடைய வருகையும் மென்மேலும் இந்த நிகழ்வுக்கு உற்சாகம் அளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் 2 நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த 2 நூல்களுக்கு பின்னாலும் இஸ்லாமிய சமூகத்தின் பல தேவைகள் காணப்பட்டு கொண்டே இருந்தது. இலங்கை வரலாற்றில் முஸ்லிம்கள் 1200 வருடங்களாக இலங்கை முஸ்லிம்களின் வரலாறு பின்னரே இருக்கிறது. ஆனால் ஆரம்ப காலத்து எமது முன்னோர்களை எடுத்து பார்க்கும் பொழுது அகீதாவுக்கென தனியே ஒரு புத்தகம், ஒரு சிலபஸ் அவர்களுக்கு தேவையாக இருந்திருக்காது.
அனைவர்களும் ஒரே மன்ஹஜுக்கு கீழால் அஷரி அகீதாவில், ஷாஃபிஐ மத்ஹபில், சூஃபித்துவத்தில் இவ்வாறே பல நூற்றாண்டுகள் இலங்கை கடந்து வந்திருக்கிறது. அண்மை காலமாக இலங்கை முஸ்லிம்களின் சிந்தனைகளில், அகீதா துறையில் பல்வேறு தவறான சிந்தனைகள் பரப்பப்படும் இந்த காலகட்டத்தில் எமது சிறார்கள் சிறு வயதிலேயே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நூல், ஒரு சிலபஸ் மிகவும் அத்தியாவசியமான ஒரு தேவையாக காணப்படுகிறது. டாக்டர் அவர்கள் கூறியது போல பல நாடுகளில் இஸ்லாமிய வாலிபர்கள் நாசிகர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பிரச்சனை. இரண்டாவது விடயம், சிறு வயதில் சரியான அகீதாவை நாம் போதிக்காததின் காரணமாக அவர்களுடைய கையடக்க தொலைபேசிகளில் அவர்கள் ஆங்காங்கே பார்க்கும் சிறிய சிறிய வீடியோக்களின் மூலமாக இன்று ஒரு கொள்கை, நாளை ஒரு கொள்கை, அவனுக்கே அவன் யார் என்று தெரியாத நிலையில் இஸ்லாமிய வாலிபர்கள் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கற்பித்தல் முறை என்பதை நாம் பார்க்கும் பொழுது ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குன்னா கில்மானன் ஹஸாவிரத்தன் மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இளம் வாலிபர்களாக நாம் இருக்கும் பொழுது யுஅல்லிமுனல் ஈமான கப்லல் குர்ஆன், குர்ஆனை கற்றுத்தர முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஈமானை தான் எங்களுக்கு கற்றுத்தருவார்கள். சும்ம யுஅல்லிமுனல் குர்ஆன், பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கற்றுத்தருவார்கள். ஃபஸ்தத்னா பிஹி ஈமானா, எனவே நாமும் ஈமானில் அதிகரித்தோம், உறுதியானோம் என சஹாபாக்கள் கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கற்பித்தல் முறை முதல் சிறு குழந்தைகளுக்கு அகீதா என்று இருந்தால், இன்றைய எமது சமூகம் இந்த அகீதாவை சிறார்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருப்பது, அதன் வீழ்ச்சியை சுமாராக 25 வருடங்கள் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். எந்த எமது திக்ருடைய மஜ்லிஸ்களுக்கு சென்றாலும், எந்த அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாத்துடைய நிகழ்வுகளுக்கு சென்றாலும் வளர்ந்தவர்கள், வயோதிபர்கள் இருப்பார்கள், சின்னம் சிறார்கள் இருப்பார்கள், வாலிபர்கள் அங்கே பார்ப்பது மிகவும் சிரமம். எனவே இந்த நிலை தொடர்ந்தும் நீடிப்பது இலங்கை முஸ்லிம்களின் ஆரோக்கியமான ஒரு விடயம் அல்ல. புதிய ஒரு அடித்தளம் எம்முடைய அக்கீதாவுடைய துறையில் ஏற்படுத்த வேண்டும். சிறு குழந்தைகள் சிறார்கள் பாடசாலை கல்வி என பலவிதமான கல்விகளை கற்றுக்கொள்ற அதே நேரம் எமது ஷரியாவுடைய கற்கை நெறிகளில் அகீதா என்ற சிலபஸ் உள்வாங்கப்பட வேண்டும். அது குர்ஆன் மதரசாவாக இருக்கலாம், அஹதியாவாக இருக்கலாம், அரபு கல்லூரிகளாக இருக்கலாம், ஏனைய பாடசாலைகளாக இருக்கலாம். இவர்களுக்கு சிறு வயதில் அகீதாவை தெளிவான முறையிலே நாம் கற்றுக் கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே அவர்கள் வளர்ந்த ஒரு காலம் சிறிய சிறிய உரைகளின் மூலமாகவோ அல்லது மாற்று கருத்துகளின் மூலமாகவோ நிறைத்தவறி சென்று விட மாட்டார்கள். எனவேதான் அல் அகீதத்து ஸஹீஹா என்ற நூலை, அதில் எழுதப்பட்டிருக்கிற விடயம் அனைத்து உலமாக்களுக்கும் தெரியும். எம்முடைய அஷ்ஆரி அகீதாவில் பொதுவாகவே எல்லா அரபு கல்லூரிகளிலும் போதிக்கப்படக்கூடிய விடயங்கள் தான் அதிலே உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அல் அகீதத்து ஸஹீஹாவில் என்ன மாற்றம் இடம்பெற்றிருக்கிறது? இந்த இடத்தில் ஒரு தேவை, சில கேள்விகள் எழலாம். இஸ்லாமிய வரலாற்றில் எழுதப்பட்ட சில மத்தின்கள், மூல நூல்கள், அருமையான சில நூல்கள் இருக்கிறது. உம்முல் பராஹின் போன்ற கிதாபுகள், அல் ஹரீதத்துல் பஹியா போன்ற கிதாபுகள், அல் அகீதத்துல் முர்ஷிதா போன்ற கிதாபுகள். இது போன்ற கிதாபுகளை மொழிபெயர்த்தால் மிகவும் உயிரோட்டம் உள்ளதாக இருக்குமே. அந்த எம்முடைய மூதாதையர்கள் அவர்களுடைய இஹ்லாஸ், அவர்கள் எழுதிய அந்த நோக்கங்கள் மிகவும் பிரயோஜனம் அதிகரித்திருக்குமே என்ற கேள்வி பலர்களுக்கும் எழலாம். ஆனால் இன்றைய நவீன யுகத்தில் வாசிப்பு முறையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. முந்தி காலம், ஆரம்ப காலத்தில் மூல நூலை மத்தின விளங்குவார்கள். மத்தின விளங்கியதற்கு பிறகு அதனுடைய ஷரஹ், விரிவுரையை விளங்குவார்கள்.
அதோடு இணைத்து அடிக்குறிப்புகள், ஓரக்குறிப்புகள் என பல விதமான ஆய்வுகளோடு தான் வாசிக்கும் பழக்கம் ஆரம்ப காலம் இருந்தது. ஆனால் இப்போ உள்ள சிறார்களை பொறுத்தவரையில் வாசிப்பு முறைகளில் மாற்றம் ஏற்பட்டு எல்லா தகவல்களையும் ஒரே பார்வையில் அவர்கள் கற்க வேண்டும் என்ற நிலையில்தான் உலக மட்டத்திலே சிலபஸ்கள் மாற்றம் கண்டிருக்கிறது. எனவே இந்த காலத்தின் மாற்றத்துக்கு ஏற்ப அந்த மாற்றத்தை ஒரே விதத்திலே விளங்கும் விதமாகவே அந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நூல் அனைவர்களுடைய பிரார்த்தனைக்காகவும் எவ்வளவு நூல் வெளியிட்டு நிகழ்வு செய்தாலும், பிரமாண்டமான மண்டபங்கள் எடுத்தாலும், அல்லாஹ்வுடைய கபூலியத் இந்த நூலுக்கு ஆக முக்கியமானது. அல்லாஹ் கபூல் செய்தால் இந்த நூல் உலகத்துக்கே சென்றடையும். இந்த நூலுடைய கோர்வையில் இஹ்லாஸில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அல்லாஹ் மன்னித்துக் கொள்ள வேண்டும். அனைவர்களும் பிரார்த்தனையில் ஈடுபடுவோம். அல்லாஹ் தஆலா இந்த நூலை கபூல் செய்ய வேண்டும். இதனுடைய பிரயோஜனம் உலகத்துக்கே சென்றடைய வேண்டும். இந்த நூலுடன் இணைத்து இதற்கு ஒரு விரிவுரையும் நான் ஆரம்பித்திருக்கிறேன். ஒரு டீச்சர்ஸ் கைட்லைன். இதில் இருக்கக்கூடிய சுருக்கமான தகவல்கள், இதை மாத்திரம் ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு கொடுப்பது போதாமல் போகும். ஆனால் முழுமையான தகவல்களை எழுதுவதும் அவர்களுடைய சிலபஸுக்கு பொருத்தமில்லாமல் அமையும். எனவே ஒரு டீச்சர்ஸ் கைட்லைன் என்ற வகையில் கிதாபுல் முஅல்லிம் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலே உலமாக்கள் எம்முடைய அகீதா ரீதியில் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார்களோ, வஹாபிச சிந்தனைகளால், ஜமாத்தே இஸ்லாமிய சிந்தனைகளால் என்னென்ன தவறான கருத்துகள் பரப்பப்படுகிறதோ அனைத்துக்கும் தெளிவான ஆதாரங்கள் அரபிலும் தமிழ் மொழியில் விளக்கப்படுத்தும். பள்ளிக்கூடங்களை நடத்தக்கூடிய ஒவ்வொரு உஸ்தாதும் இலகுவாக வாசித்து விளங்கும் விதத்தில் அதற்குரிய கிதாபுல் முஅல்லிம் ஆரம்பித்திருக்கிறோம். உங்களுடைய துஆவில் இணைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அதனை சிறப்பாக நிறைவு செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். இரண்டாவது நூலின் அடிப்படையை நாம் இந்த இடத்திலே விளங்குவது மிகவும் பொருத்தமானது. இரண்டாவது நூல் உண்மையின் வெளிச்சம் என்ற பெயரில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது உண்மையின் வெளிச்சம்தான். ஒரு பக்கத்தில் எமது மாணவர்களுக்கு அகீதாவுடைய சிலபஸை போதிக்கிறதுக்கு ஒரு சிலபஸ் இல்லைன்ற ஒரு தேவை இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் அகீதாவாக எதை போதிக்கப்படுகிறது என்று பார்த்தால் பாடசாலைகளாக இருக்கலாம், அஹதியாவாக இருக்கலாம், வேறு வேறு கல்லூரிகளாக இருக்கலாம். அவர்கள் அகீதாவாக இந்த தௌஹீதின் பெயரால் உருவாக்கப்பட்ட ஒரு மூட நம்பிக்கையை, இஸ்லாமிய துறையில் ஒரு வழிகட்ட சிந்தனையை அகீதாவாக அவர்கள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓரிரு ஆண்டு அல்ல, சுமாராக 26 வருடங்கள் இலங்கையில் இந்த கொள்கை போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மிகைப்புக்காக சொல்லல். 26 வருடங்களில் எமது சமுதாயத்தை இழந்தோம். பண்பாடுகள் இழந்தன. அவர்களில் ஏற்பட்ட மாற்றங்கள், பிரமாண்டமான மாற்றங்கள், அழிவுகள் நோக்கி வாலிபர்கள் சென்று விட்டார்கள். நாம் இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான், 26 வருடம் கடந்தது என்பது மிகவும் பயங்கரமான ஒரு செய்தி. இவ்வளவு அரபு கல்லூரிகள் இருக்க, இவ்வளவு இஸ்லாமிய நிறுவனங்கள் இருக்க, தலை சிறந்த பல உலமாக்களை வச்சுக்கொண்டே மூட நம்பிக்கை வளர்ந்திருக்கிறது. என்னுடைய உங்களுடைய குழந்தைகளும் அதை வலுக்கட்டாயமாக கற்க வேண்டிய நிலைக்கு இஸ்லாமிய சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த மூட நம்பிக்கை, நான் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். ஏன் இதுக்கு மூட நம்பிக்கை என்று பேர் வச்சிருக்கிறேன்? இஸ்லாமிய அகீதாவில் ஏற்படுத்தப்பட்ட வழிகட்ட பித்அத் மட்டுமல்ல, ஏன் அதற்கு மூட நம்பிக்கை என்று சொல்லுவதற்கான காரணம், நீங்க வரலாற்றை பிரட்டி பாருங்கள். ஹிஜ்ரி 8வது நூற்றாண்டுக்கு முன்னால இப்படி ஒரு கோட்பாடு உலகத்திலே இல்லை. இந்த தௌஹீத 3 பங்கா பிரிச்சு, தௌஹீத் உலூஹியா, தௌஹீத் ருபூபியா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத் என்று இப்படி பிரிக்கிற ஒரு கோட்பாடு அதற்கு முன்னால இஸ்லாமிய உலகத்திலே இல்லை. அப்படி செல்ற நேரம் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட வார்த்தை ஒன்று கொண்டு வருவாங்க.
அவர் ஒரே இடத்துல உலூஹியத்திஹி வருபூபியத்திஹி என்று அரபு வசனத்தை இப்படி பயன்படுத்தி இருக்கிறார். எனவே ருபூபியா பேசியிருக்கிறார், உலூஹியா பேசியிருக்கிறார். அந்த வார்த்தையை மட்டும் வச்சுக்கோ. நான் இப்படி ஒரு கோட்பாடு இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்கும் பேசல. இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் ஒரு 2 வார்த்தை உலூஹியத்திஹி ருபூபியத்திஹி அவர் அந்த வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தினார். இது இல்லாம 8வது நூற்றாண்டுக்கு முன்னால குர்ஆன்ல இல்லாத ஒரு ஏகத்துவம், ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயம், சஹாபாக்கள் பேசாத ஒரு விடயம், சலஃபு சாலிஹீன்கள் யாருமே சொல்லல, 4 மதுஹபுகளுடைய இமாம்கள் யாருமே பேசாத ஒரு மூட நம்பிக்கை இஸ்லாமிய சமூகத்துக்கு எப்படி பரப்பப்படுகிறது? பயங்கரமான ஒரு நிலை. இந்த மூட நம்பிக்கை இப்ப நாங்க யோசிக்கலாம். இப்ப தௌஹீத் எல்லாரும் என்ன கூறுறோம்? எல்லாரும் தௌஹீத் தான், எல்லாரும் தௌஹீத், நானும் தௌஹீத் நீங்களும் தௌஹீத். அது என்ன தௌஹீத் என்று கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், வணக்கத்துக்கு தகுதியான நாயன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. வஹ்தஹு லா ஷரீக லஹ், அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த நிகரும் இல்லை. அவன் தனித்தவன் என்று கூறும் பொழுது அவனுடைய தாத்தில் அவன் தனித்தவன், அவனை போல வேற இறைவன் யாருமே இல்லை. அவனுடைய செயற்பாடுகளில் அவன் தனித்தவன், அவனுடைய செயற்பாடுகளை போல செய்யக்கூடியவர் யாருமே இல்லை. அவனுடைய பண்புகளில் அவன் தனித்தவன், பண்புகளை போன்று வர்ணிப்பு பெற்றவர்கள் யாருமே இல்லை. இது இந்த ஏகத்துவம் எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களும் வேதங்களும் சுஹுஃபுகளும் போதித்த ஏகத்துவம். ஆனால் இதற்கு மாற்றமா தௌஹீதின் பெயரால் போதிக்கப்படுற இந்த ஏகத்துவம், இது என்ன ஏகத்துவம் என்று நீங்க எடுத்து பார்த்தா, இது முஷ்ரிக்கீன்கள் அடிப்படையாக வச்சுதான் இந்த ஏகத்துவம் உருவாக்கப்படுகிறது. குர்ஆன்ல இல்லை, ஹதீஸ்ல இல்லை. முஷ்ரிக்கீன்கள் ரப்பு அல்லாஹ் மட்டும்தான் என்று சொன்னார்களாம். இலாஹாக இறைவனாக அல்லாஹ் அல்லாததை வணங்கினார்களாம். எனவே இஸ்லாமிய சமுதாயத்தில் யாரெல்லாம் எவ்வளவு நோன்பு பிடிச்சாலும், எவ்வளவு ஜகாத் கொடுத்தாலும், என்ன அமல்கள் செய்தாலும், யார் சரி ஒருவர் துஆ கேட்டதற்கு பிறகு யா அல்லாஹ் என்னுடைய துஆவை அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பொருட்டால கபூல் செய் என்றா அவர் முஷ்ரிக். சஹாபாக்களின் பொருட்டால கபூல் செய் என்றா அவர் முஷ்ரிக். இந்த ஏகத்துவம் இதை மட்டும்தான் போதிக்குது. முஷ்ரிக்கீன்கள் ரப்பாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க, இலாஹாக ஏற்றுக்கொள்ளல. எனவே அவர்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டு மட்டும் போதா, இலாஹாகவும் ஏற்றுக்கொள்ளணும். எனவே இதை போலதான் யாரு சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர்ல வசீலா அவர்களுடைய பொருட்டால் அல்லாஹ்விடம் கேட்டால் அவரும் இந்த முஷ்ரிக். சில நேரம் அபூஜஹலை விடவும் கலிமா சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கூறிய மனிதன், ஐங்கானம் தொழக்கூடிய மனிதர், நோன்பு நோட்டு ஜகாத் கொடுக்கக்கூடிய மனிதர், இந்த கோட்பாடின் படி அபூஜஹலை விட மோசம். அப்படி எழுதி வச்சு இருக்கிறார். குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாண்டு கேட்டா இல்லை, குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாண்டு கேட்டா இல்லை. அன்பார்ந்தவர்களே, இது சாதாரண ஒரு விடயம் அல்ல. இந்த விடயம் ஆங்காங்கே பேசப்பட்டாலும் இதுவரை காலமும் எங்களுக்கு ஒரு ஆவணம் தேவைப்பட்டுச்சு. இதை நாங்க எந்த அரசாங்கத்தையும் இங்க குறை சொல்லலாம். இந்த இடத்துல இஸ்லாமிய சமூகம் அந்தந்த காலத்தில் உள்ள அரசாங்கத்தை போதிய முறையில் இதை எடுத்து வைக்கல், அதை முன்வைக்கிறதுக்கான ஆவணம் எங்களுக்கு கிடைக்கல். ஆனால் அந்த தேவைக்காக வேண்டிதான் இந்த உண்மையின் வெளிச்சமாக இந்த இடத்துல வந்திருக்குது. அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்துடைய அவ்வளவு பேரும் ஒன்றிணைந்து இதை நாங்க முஸ்லிம் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோட பேசுவோம், இந்த நூலை முன் வச்சு பேசுவோம், கல்வி திணை அமைச்சோட நாங்க இதை எடுத்து பேசுவோம். தேவைப்பட்டா எங்கட அரச வட்டாரத்தில் பேசி இஸ்லாமிய சமூகம் நாங்க வேற்றுமையில் ஒற்றுமைப்படணும். இப்ப நீங்க எடுத்து பாருங்க, 98% நாங்க ஒன்றுபட்ட கருத்துக்கள் தான் எங்கள்கிட்ட. ஒரே ரப்ப அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றோம். கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர், ஒரே கிப்லா, ஒரே குர்ஆன். எங்கட அர்கானுல் ஈமான் உண்டு, அர்கானுல் இஸ்லாம் உண்டு. அப்ப எங்கட பிளவு கிட்டத்தட்ட 2% தான். ஆனா இன்றைக்கு இஸ்லாம் பாடத்துல அந்த 2% தான் நீக்குது.
98 விட்டாச்சு. முந்தி காலம் ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும், சாந்தி மார்க்கம் என்ற ஒரு கிதாப் பாடசாலைகளில் போதிக்கப்படும். அதற்கு பிறகு என்னுடைய மதிப்புக்குரிய உஸ்தாதுனா அப்துல் லத்தீஃப் ஆலிம் ரஹிமஹுல்லா அவருடைய தலைமையில் ஒரு குழு இருந்து கிரேட் 9, 10 இஸ்லாம் புத்தகம் ஒன்று தயாரிச்சு இந்த கால பகுதிகளில் எல்லாம் முஸ்லிம் மாணவர்கள் இஸ்லாம் பாடத்தில் கலந்து கொண்டா அவங்களோட உறுதியா அவங்க மிகவும் சிம்பிளா இலகுவாக எடுத்துக்கொள்வாங்க. ரிசல்ட் என்ற இஸ்லாம் என்றது எங்களோட வாழ்வு. அது நான் ஐங்காலம் தொழக்கூடிய தொழுகையை பத்தி அங்க வந்திருக்கும், நான் ஒவ்வொரு வருஷமும் பிடிக்கிற நோன்பை பத்தி அங்க வந்திருக்கும். தெரியாதது என்பது மிகவும் குறைவு. அப்படி இருந்த ஒரு காலம் 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு என்னுடைய உஸ்தாதுனா வஃபாத்தானதற்கு பிறகு என்னுடைய கண்ணியத்துக்குரிய மர்ஹூம் உஸ்தாதுனா அப்துல் சமத் இப்னு இப்ராஹிம் அல் மக்தூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடைசியா வஃபாத்தாகும் பொழுதும் சொன்ன சில வார்த்தைகள், அல் பித்ஆ ஹாரிஜா, அல் பித்ஆ ஹாரிஜா, பித்அத் வெளியாகிடுமே என்ற அந்த அச்சம் வெளிப்பட்டதற்கு பிறகு 2000ஆம் ஆண்டு இஸ்லாமிய சமூகம் இத்தனை நூற்றாண்டுகள் படிச்சு வந்த இஸ்லாத்துக்கு மாற்றமா ஒரு இயக்கத்தின் கற்கை நெறிகள் மற்றும் கொள்கை திணிப்பாக இஸ்லாம் பாடங்கள் மாறிவிட்டது. இன்றைக்கு மாணவர்கள் இஸ்லாம் பாடத்தில் அரவாசி ஃபெயில், 50 மார்க்ஸை விட குறைவாக எடுக்கிறார்கள். சில மாணவர்கள் இஸ்லாம் பாடம் கஷ்டம் என்பதினால மாற்று மதத்தவர்களுடைய பாடங்களை எழுதி எடுக்கிறார்கள். என்னோட இஸ்லாம் கஷ்டம். இந்த நிலைக்கு இஸ்லாமிய சமூகம் தள்ளப்பட்டு அகீதாவாக வழிகேட்ட போதிக்கப்பட்டு பயங்கரமான ஒரு காலத்தின் தேவையாகவே இந்த 2 நூலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நூல் உடைய சுருக்கமான சப்ஜெக்டோட என்ன அடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது. உண்மையில் இந்த தௌஹீதின் பேரால் உருவாக்கப்பட்ட மூட நம்பிக்கை இது எதை இலக்கு வைக்குது என்று பார்த்தால் வசீலாவை தான் இலக்கு வைக்குது. இந்த கோட்பாடின் படி வசீலா தேடக்கூடியவர்கள் முஷ்ரிக்குகள், வசீலா தேடக்கூடியவர்கள் முஷ்ரிக்குகள். பொதுவா இந்த மூட நம்பிக்கை ஏற்படுத்திய அழிவுகள் என்று தனியே ஒரு தலைப்பு பேசணும். இந்த மூட நம்பிக்கை இஸ்லாமிய உலகத்தில் இலங்கை மட்டுமல்ல தனியே பேசணும். ஆனால் அது உணர்வுகளை தூண்டிவிடும் என்பதனால நான் தவிர்த்து கொள்றேன். ஆதாரத்தோடு மட்டும் நின்று கொள்றேன். தேடி படிச்சு கொள்ளுங்கள். இது மூட நம்பிக்கை என்று வந்துட்டால் இது இஸ்லாமிய உலகில் ஏற்படுத்திய அழிவுகள் என்று தனியே ஒரு நூல் தொகுக்கலாம். இந்த நூல் வசீலா தேடக்கூடியவர்கள் முஷ்ரிக் என்று சொல்கிறது. இப்ப இந்த கோட்பாடு தௌஹீதின் கோட்பாடு வசீலா தேடக்கூடியவர்கள் முஷ்ரிக் என்று கூறுகிறது. இப்ப முதல்ல நாங்க சிம்பிளா விளங்கணும், வசீலாண்டா என்ன, வசீலாண்டா என்ன. இந்த கோட்பாடின் படி அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்பது. இந்த கோட்பாடு எப்படி படிச்சு கொடுக்குது? அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்பதுதான் வசீலா. எனவே முஷ்ரிக்கீன்களை போல அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்டால் அவர்களும் முஷ்ரிக்கீன்கள். கோட்பாடும் மூட நம்பிக்கை, படிச்சு கொடுக்கிறதும் பொய். இதுல எம்முடைய ஆசிரியர்கள் பெரிய பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் மாணவர்களை திசை திருப்புவதில். ஏனடா அவர்களின் குறை கூறுவதற்கு இல்லை, அவங்க படிச்சதும் அதுதானே. ஓரிரு ஆண்டுகள் அல்ல, 26 ஆண்டுகள் நாங்க அது கடந்து போய் வாழ விட்டு இருக்கிறோம். அல் குர்ஆன் சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வப்தகு இலைஹில் வசீலா. ஈமான் கொண்டவர்களே, நீங்க அல்லாஹ் கிட்ட வசீலாவை தேடுங்க. வசீலா தேடுங்கண்டா என்ன? உங்களோட இபாதத்துகளில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தேடுங்கள். இபாதத்துகளில் துஆ என்பது முஹுல் இபாதா, அடிப்படையான இபாதத்துகள் ஒன்றுதானே. இந்த துஆவை அல்லாஹ்விடம் நாங்க கேட்கும் பொழுது, இப்ப கேட்கிறது அல்லாஹ் கிட்ட மட்டும்தான். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்ட அல்லாஹ்விடம் கேளு. வ இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடிக்கொள். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது நாம் கேட்கும் இந்த துஆ மறுக்கப்படாமல் இருப்பதற்காக, அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படுவதற்காக, அந்த துஆவை இன்னும் வலுவூட்டுவதற்காக என்னென்ன காரியங்கள் செய்யணும் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு காட்டி தந்து இருக்கிறது. இது யாரும் கண்டுபிடிச்ச ஒரு விடயம் ஒன்று அல்ல.
பிற்பட்ட காலங்களில் உலமாக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமும் அல்ல. அல்லாவிடத்தில் கேட்கும் அந்த பிரார்த்தனையை எப்படி பலப்படுத்துறது? இப்ப நாங்க ஒரு இன்டர்வியூக்கு ஃபேஸ் பண்றோம். ஒரு இன்டர்வியூக்கு போற நேரம் உங்கள்கிட்ட ஒரு பயோடேட்டா மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. ஆனா அந்த பயோடேட்டாவை நாங்க எப்படி கொடுக்கறது? சும்மா ஒரு தாளில் மட்டும் கொடுத்தா போதாது. அந்த பயோடேட்டாவோட உங்களை பத்தி யார் யாரெல்லாம் ரெக்கமெண்டேஷன்கள் தந்திருக்கிறாங்களோ அதையும் அதோட சேர்த்து இணைச்சுக்கொள்றது. எடுத்துக்கொண்டு இருக்கிற சர்டிபிகேட்டுகள் இதையும் சேர்த்துக்கொள்றது. இப்படி ஒரு ஃபைலாக நாங்க கொடுக்கிற நேரம் எல்லாம் சேர்த்து வாசிச்சா அந்த பயோடேட்டா தனியே ஒரு பெருமதி பெறும். உதாரணமா இதே போல கேட்டது அல்லாவிடம் மட்டும்தான் துஆ. ஆனா அல் குர்ஆன் சொல்கிறது எப்படி? வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது. அல்லாஹ்விடம் கேட்க போகல அந்த பெயர்களையும் சேர்த்து கொண்டு கேளுங்களே. இது வசீலா. இல்லாட்டி கேட்டா அல்லாஹ் கிட்ட மட்டும் கேட்கலாம். அல்லாஹ்வுடைய அழகிய பேர் நாமங்களை பயன்படுத்தி நாங்க கேட்கிற துஆல எடக்கட யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ஹய்யு யா கய்யூம், யா தல் ஜலாலி வல் இக்ராம் இப்படி கேட்கிற நேரம் அந்த துஆ இன்னும் பலம் பெறும். ஒரு ஹதீஸ்ல வருது, அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் துஆ கேட்கிறார். அந்த துஆவுல அல்லாஹ் தஆலாவுடைய அல் இஸ்முல் ஆதம் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அந்த பேரை சொல்லி. அந்த மனிதர் துஆ கேட்டதற்கு பிறகு கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? லகத் சஅல்தல்லாஹ தஆலா, நீ அல்லாஹ்விடம் கேட்டாய். பில் இஸ்மில் ஆதம், அல் இஸ்முல் ஆதமை கொண்டு கேட்டாய். அல்லதி இதா சுஇல பிஹி ஆதா, அதை சொல்லி கேட்டா என்ன கேட்டாலும் கிடைக்கும். இப்ப கேட்டது அல்லாஹ்விடம், ஆனா அந்த கேட்ட துஆ மறுக்கப்படாமல் இருப்பதற்கான உதவிதான் இந்த வசீலா. இந்த மூட நம்பிக்கையின் பார்வையில் மொத்தமா வசீலா ஷிர்க் என்று சொல்லி கொடுக்கிறான். நஊது பில்லாஹி மின்ஹா. அப்ப ஒன்னாவது அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு படிச்சு தருது, நீங்க துஆ கேட்டா வசீலாவை அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு வசீலா தேடுங்கள். இது ஒரு வகையான வசீலா. இன்னொரு வசீலாவை அல் குர்ஆன் சொல்லி தருது, அல்லாஹ் தஆலாவுடைய பண்புகளை வச்சும் உங்களுக்கு என்ன செய்யலாம்? உங்களோட துஆவை நீங்க கேட்டுக்கொள்ளுங்கள். அதுவும் உங்களோட துஆவை பலப்படுத்தும். பெயரை கொண்டு அல்லாஹ்விடம் வசீலா தேடுவதை போல பண்புகளை கொண்டு வசீலா தேடுவது. பல ஹதீஸுகள் அதுல வருது. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின ஒரு துஆ தான் அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. வெறுமனே பாதுகாப்பு தேடுறது சும்மா கேட்கல. பிஇஸ்ஸத்தில்லாஹ், ரப்பே ஓண்ட இஸ்ஸத்தை கொண்டு நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வின் பண்புகள் சிஃபத்துகளை வச்சு பாதுகாப்பு தேடுறது, துஆ கேட்கிறது. இது ஒரு வசீலாவாக எடுத்துக்கொள்றது. அதனால தான் இப்ப நாங்க எந்த சபைக்கு போனாலும் அல் ஃபாத்திஹாண்டு ஓதுறோம். அல் குர்ஆனு கலாமுல்லாஹி, அல்லாஹ்வின் சிஃபத். அது ஒரு யாசீன் ஒன்று ஓதிட்டு துஆ கேட்கிறோம், அல்லாஹ்வின் சிஃபத். இல்ல குர்ஆன் ஓதி துஆ கேட்கறதுக்கு தேவையில்ல. இந்த மூட நம்பிக்கைக்கு வேணுமாக இருந்தால் அது ஷிர்காக இருக்கலாம். ஆனால் குர்ஆன் சுன்னாவின் நிழலில் பார்த்தால் எங்கட உலமாக்கள் சுன்னா என்று படிச்சு தாரத்தை எங்கட சிறார்களுக்கு ஷிர்க் என்று படிச்சு கொடுக்கப்படக்கூடிய அவல நிலையில் இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச மூணாவது ஒரு வசீலா, நான் இப்ப 2 வசீலாவும் சொல்லிட்டேன். ஒன்னாவது அல்லாஹ் தஆலாவுடைய பெயரை சொல்லி வசீலா தேடுறது. 2வது அல்லாஹ் தஆலாவுடைய பண்புகளை கொண்டு வசீலா தேடுவது. 3வது தான் சாலிஹான நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ்விடம் வசீலா தேடுவது. அதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான், அந்த 3 பேர்கள் குகையில சிக்கி வெளியே வரையலாம அவர் செய்த நல்ல சாலிஹான அமல செய்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார். கல்லு நகருகிறது, வெளியே வந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அல் குர்ஆன் சொல்கிறது, ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதிய யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா. பல சாலிஹான அமல்களை செய்து ஃபக்ஃபிர் லனா ரப்பனா என்று சொல்லி அல்லாஹ்விடம் கேட்கிறது. இது 3வது வகையான வசீலா. 4வது ஒரு வசீலாவையும் ஹதீஸ் எங்களுக்கு படிச்சு தருகிறது. எப்படி படிச்சு தருது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலம் கண் தெரியாத ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் வாராரு. கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் தெரியுது இல்லை.
என்ற பார்வைக்காக அல்லாஹ்விடத்தில் கேளுங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, இந்த பார்வை நீங்க இதை பொறுமையாக இருந்து இந்த பார்வை சுவர்க்கத்தில் கிடைச்சா நல்லம் இல்லையா? அந்த மனிதர், இல்லையா ரசூலுல்லாஹ், நிறைய தேவைகள். கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு கொடுத்தாங்க. அப்படின்னா நீங்க போங்க, முழுமையான முறையில் வுது எடுங்க, 2 ரக்காத் தொழுதுகிட்ட எனக்கிட்ட வாங்க. அந்த மனிதர் வுது எடுக்கிறார், 2 ரக்காத்துகள் தொழுகிறார், நேர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வராங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். என்ன படிச்சு கொடுக்குறாங்க? ஒரு துஆவை சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக், ரப்பே உன்னிடம் தான் கேட்பேன். இந்த வார்த்தையை பாய்ச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி படிச்சு கொடுக்குற வசீலாண்டா அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்பது. நாங்க சொல்றோம் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்போம். அப்ப மூட நம்பிக்கை வேற, படிச்சு கொடுக்கக்கூடிய விடயங்கள்ல வேற போய். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக், ரப்பே உன்னிடம் தான் கேட்பேன். வ அத்தவஜ்ஜஹு இலைக், உன்னளவிலே நான் முன்னோக்குகிறேன். பினபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியிர் ரஹ்மா, உன்னுடைய ரஹ்மத்துக்குரிய நபியான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் உன்னிடம் கேட்கிறேன் என்ற துஆவை படிச்சு கொடுத்தது யாரு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வசீலாவை படிச்சு கொடுக்கறாங்க. ஹதீஸ் சொல்லுது, அந்த சபையில அதே நிமிஷம் அவருக்கு பார்வை மீட்டி கொடுக்கப்பட்டது. இப்ப அந்த மனுஷன் துஆ கேட்கிற நேரம் இல்ல, நீ உங்களோட ரப்பு கிட்ட கேட்கறதுக்கு வீட்டில இருந்து கேட்கலுமே. அசிங்கமான வார்த்தைகள் எப்படி தெரியுமா? அல்லாஹ்விடம் கேட்கறதுக்கு ஏன் புரோக்கர்? ஒன்று அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்கிற பொய்ய படிச்சு கொடுக்கிறது. 2வது அல்லாஹ்விடம் கேட்பதற்கு ஏன் புரோக்கர்? இதுக்கு பேர் புரோக்கர் அல்ல. கேட்கிறது அல்லாஹ்ட்ட, கேட்டதோட கிடைக்கிறதுக்கு நாங்க என்ன வழிமார்களா? அப்ப இவ்வளவு பாவங்கள் செய்யற நாங்க எங்கட துஆ மறுக்கப்படக்கூடாது என்பதற்காக குர்ஆனும் சுன்னாவும் காட்டி தந்த சில முறைகளை பயன்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பொருட்டால துஆ கேட்கிறோம். இந்த ஹதீஸ் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறாங்க. இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸ் சஹீஹா இல்லையாண்டு தட்டத்துக்கு நிறைய முயற்சி செய்தாலும் அவர்களால் இயலாம். அப்ப இந்த வசீலாவை எங்களுக்கு படிச்சு தந்தது யாரு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தாராங்க. இந்த கோட்பாடு செல்லுது முஷ்ரிக் என்று சொல்லி. அப்ப இந்த கோட்பாடு இவ்வளவு பயங்கரமான பொய்களை இஸ்லாமிய சமூகத்துக்கு இத்தனை 26 ஆண்டுகள் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதுல உண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தோடு இருக்க போகல தானே இது கேட்டது. மௌத்தானத்துக்கு பிறகு கேட்கலாமா? இப்ப இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நான் உசுரோடு ஹயாத்தோடு இருக்கும் பொழுது மட்டும் தான் கேட்கணும், நான் வஃபாத் ஆகிவிட்டால் கேட்க கூடாதுன்னு எங்கே வரல. ஆனா சஹாபாக்கள் இதே ஹதீஸ அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகும் இந்த துஆவை ஓதி அவர்கள் கேட்ட வரலாறு சஹீஹான ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப நாங்க அன்றாடம் எங்கள்ட்ட துஆவை கேட்கிற நேரம் எல்லாரும் சர்வசாதாரணமா கேட்போம். யா அல்லாஹ் எங்கள்ட்ட துஆவை அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பொருட்டால கபூல் செய். இந்த கோட்பாடு உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன படிச்சு கொடுக்குது? உம்மா அப்படி எங்க சரி கேட்டுட்டாரண்டா உம்மா முஷ்ரிக். அதை பேச்சு வீட்டுல சொல்லி குழப்பிக்கொள்ளவானம், வீட்டுல சொல்லி குழப்பிக்கொள்ளவானம். ஆனா உம்மா முஷ்ரிக். வாப்பா எங்க சாரி போயிட்டு ஒரு சஹாபாக்கள் பத்ர் சஹாபாக்களோட பேர்ல துஆ கேட்டா கோட்பாடு சொல்லி கொடுக்கும் உங்களோட உம்மா அப்பா முஷ்ரிக். ஆனா வீட்டுல காட்டிக்கொள்ளாத, நீ புத்திக்கு தானே, உங்களுக்கு அறிவிக்கிறது, நீங்க திறமசாலிகள். இப்படி போதிக்கப்பட்டு இஸ்லாமிய சமூகம் 26 ஆண்டுகள் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அடுத்த முறைதான். இப்ப 4 முறைகள் என்னென்ன சொல்லிட்டேன் ஆரம்பத்தில். அல்லாஹ் தாலாவுடைய பேரை கொண்டு வசீலா தேட்டது. 2வது அல்லாஹ் தாலாவுடைய சிஃபத்தை கொண்டு வசீலா தேட்டது. 3வது சாலிஹான நல்ல அமல்களின் பொருட்டால் வசீலா தேட்டது. 4வது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் தேட்டது. 5வது சாலிஹான நல்ல மனிதர்களின் துஆவின் மூலம் வசீலா தேட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பர்ல இருக்கிறாங்க. வந்து யா ரசூலல்லாஹ் மழை இல்ல, அல்லாஹ்விடம் கேளுங்களேன். இப்ப இந்த மூட நம்பிக்கையில எப்படி சொல்லணும்? கேட்கறதுக்கு எதுக்கு புரோக்கர்? வீட்டுல இருந்து கேட்கலும் தானே. அசிங்கம். மார்க்கத்தை விலங்கல்ல, ஹதீஸ விலங்கல்ல. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திக்கிறாங்க, மழை கொட்டுது.
பிரார்த்திக்கிறாங்க, மழை நிக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் இப்ப குர்ஆன்ல வருது எப்படி, காலு யா அபான அஸ்தக்ஃபிர் லனா துனூபனா இன்னா குன்னா காத்தியின். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துட பிள்ளைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துட வந்து எப்படி கேட்கிறாங்க, யா அபான அஸ்தக்ஃபிர் லனா, பாப்பா எங்களுக்காக நீங்க இஸ்திக்ஃபார் தேடுங்க. அப்ப இந்த மூட நம்பிக்கை, இதுக்கு பேர் புரோக்கர். குர்ஆன் சொல்லுகிறது, இதை புகழ்ந்து பாராட்டுகிறது. அப்ப மூட நம்பிக்கை வேற, பொய் வேற. இதுல ஒரு சஹாபி அசீர் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இதை அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வருது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உவைஸ் இப்னு ஆமிர் அல் கரனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சந்திச்சா உங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்ய தேடுங்க. இதுக்கு பேர் புரோக்கர் அல்ல. நபி அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த அழகிய வழிமுறைகள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோட இருக்கும் பொழுதுதானே அவங்கள்ட்ட போய் துஆ கேட்கிறது. வஃபாத்தானதற்கு பிறகு கேட்கலாமா? சஹாபாக்களோட நடைமுறை எப்படி இருந்தது? இது ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன் நிஹாயாட இந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டு இஸ்னாதுஹு ஸஹீ, இந்த அறிவிப்பு பலமானது என்று சொல்லி என்ன சொல்றாங்கண்டா, அவனோட காலத்துல ஒரு பயங்கரமான பஞ்சம் வருது. யாரு? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலம். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹசானாவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மாலிகுத்தார் இவருக்கு செய்ய வழி இல்லை. முஸ்லிம் இஸ்லாமிய சமூகம் பசி பட்டணியில் வாடிக்கொண்டிருக்கிறது. அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? நேர அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கபருக்கு வந்தார். எங்க வந்தாரு? கபருக்கு வந்தார். இந்த நிகழ்வு சஹீஹான அறிவிப்பு ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வராங்க. ஹயாத்தோட எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்களோ இதே போல கபருக்கு வந்து, யா ரசூலல்லாஹ் இஸ்தஸ்கி லி உம்மதிக் ஃபஇன்னஹும் கத் ஹலகு. ஹபீபே யா ரசூலல்லாஹ், உங்களோட உம்மத்தை அழிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, நீங்க அல்லாஹ்விடத்தில் மழை தேடுங்களேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ்விடம் கேட்குமாறு கபருக்கு வந்து சொல்றான். அப்ப இன்னமொருவரின் துஆவை பிரார்த்தனையை கொண்டு அல்லாஹ்விடம் வசீலா தேடுவது என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிற காலம் மட்டுமல்ல, வஃபாத்தானதற்கு பிறகும் வலிமார்களுடைய சஹாபாக்களுடைய கபர்களை ஜியாரத் செய்ய போனா அங்க போயிட்டு என்ன செய்யலாம், எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தியுங்களேன். இது அல் வசீலா பிதுஆஇ ரஜுலி ஸாலிஹ். இதுல எந்த ஷிர்க்கும் இல்ல. அல்லாஹ் அல்லாஹ்வை இந்த இடத்துல வணங்கல். உங்களுக்கு பார்க்கலும் இந்த கோட்பாடு அடிப்படையா இந்த கோட்பாடு யாரோட சண்டை என்று கேட்டா இந்த கபரோட தான் சண்டை. ஏண்டா அவங்களுக்கு இந்த கோட்பாடை யாரெல்லாம் கற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு கபரை காட்டலாம். சிலாக்கள் அப்படி ஃபிளட் ஆக்கி போட்ட கண்ணுக்கே விளங்கக்கூடாது என்பதற்காக. இன்னும் சிலாக்கள் அதை போய்த்து உடைக்கேலு பண்ணா உடைச்சிட்டு. ஏண்டா அந்த கோட்பாடு அப்படி. பொதுவா ஜியாரத்தை பொறுத்தவரையில் எங்களோட அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்துடைய எல்லா உலமாக்களும் உண்டுபட்டு ஆதாபு ஜியாரத்தில் குபூர், கபர்களுடைய ஜியாரத்து செய்யற நேரம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்கிறத தயாரிச்சு அதுல சுன்னத்துகள் என்ன, அதுல மக்ரூஹாத்துகள் எது, முஹர்ரமாத்துகள் எது, என்ன காரியம் செஞ்சா ஷிர்க் ஏற்படும், எல்லாத்தையும் தெளிவா எழுதுவோம். நாங்க படிச்சு கொடுக்காததுல தான் அதற்குள்ள பல விஷயங்கள் மக்கள் தெரியாம செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதற்கும் பொறுப்பு நாங்க. அது அடுத்த கட்டமா எம்முடைய உலமாக்கள் செய்ய வேண்டிய வேலை. ஆனாலும் இந்த கோட்பாடின் படி யாராவது ஜியாரத்துக்கு போய்த்து சலாம் சொல்லி அவருடைய பொருட்டாட கேட்டாலும் முஷ்ரிக் தான், அவர்கிட்ட அல்லாஹ்விடத்தில் கேட்குமாறு துஆவை கொண்டு வசீலா தேடினாலும் முஷ்ரிக். நஊது பில்லாஹி மின்ஹா. இது சாதாரண ஒரு விடயம் உண்டல். அப்ப இன்னும் ஒரு மனிதனுடைய துஆவை அதே மாதிரி வலிமார்கள் சஹாபாக்களோட பொருட்டால கேட்கிறது. இப்ப எங்களோட ஒரு பழக்கம் இருக்குது, பத்ர் மௌலூத் ஓதுவோம். பத்ர் மௌலூத் ஓதி நாங்க துஆ கேட்கிறது. பத்ர் சஹாபாக்களோட பேர். அது எங்களுக்கு தெரியும். ஒன்றுமே செஞ்சு சரி வராத இடத்துல அதை பயன்படுத்துற இடம் பத்ர் மௌலூத் ஓதினா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, பத்ர் சஹாபாக்கள் அல்லாஹ் கபூல் செஞ்ச மக்கள், அவங்களோட பொருட்டாலையாவது ஏற்றுக்கோ என்று கேட்கிறது. இது எங்களுக்கு சஹாபாக்கள் காட்டி தந்த வழிமுறை.
அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதற்கு பிறகு மழை தேடி தொழணும். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கல்ல, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை கூட்டி கொண்டு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க துஆ கேளுங்கன்னு உடல்ல கூட்டி கொண்டு முன்னுக்கு வந்து அல்லாஹ் கிட்ட என்ன சொல்றாங்க? அல்லாஹும்ம ரப்பே இன்னா குன்னா நதவஸ்ஸலு இலைக பினபியினா, எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை கொண்டு நாங்க வசீலா தேடி கொண்டு இருந்தோம், நீங்களுக்கு மழை பொடிய செய்வாய். ஆனா இன்றைக்கு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இல்ல, இதனால அவர்களுடைய அம்மா கொண்டு வந்து ஒன்றிடம் கேட்கிறோம் என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறான். அப்ப ஒரு சஹாபாக்களோட பொருட்டால கேட்டால் இந்த மூட நம்பிக்கை அத ஷிர்க்ங்கிறது நாம் படிச்சு கொடுக்கிற இந்த ஷரியாத் அத சுன்னத் என்று சொல்கிறது. இது உண்மையில் கல்வி ரீதியான ஒரு மோசடி. இது எல்லா உலமாக்களும் மதரசாக்கள் மாதிரி நிறுவனங்கள் எல்லாரும் இதுல ஒரு விழிப்புணர்வு எடுக்கணும். இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாக்கணும். குறிப்பா மாணவ சமுதாயத்தை நாங்க பாதுகாக்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த மூட நம்பிக்கையோட இலக்கு இந்த வசீலா. ஆனா திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், இந்த மூட நம்பிக்கை வசீலாவை ஷிர்காக்கிட்டு உலகத்தில் என்னென்னெல்லாம் அட்டூழியம் செய்தது. எத்தனை ஆயிரம் முஸ்லிம்களை இந்த வசீலா தேடுறார் என்ற ஒரு காரணத்துக்கு கொண்டு குவிச்சது. ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள் ஹஜ்ஜை முடித்துட்டு மதீனாவுக்கு உயிரிலும் மேலான கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்ய போறாங்க. எனவே ஷிர்கை செய்ய போகக்கூடியவர்களை உயிரோட வைக்க கூடாதுன்னு 3000 ஹஜ்ஜாஜிகளை கொண்டு குவித்தானுகள். நஊது பில்லாஹி மின்னா. ஒரு மூட நம்பிக்கை ஒரு நாளும் இஸ்லாமிய சமுதாயத்தில் நல்ல பெருபேறுகள் உண்டாக்காது. அதோட விளைவுதானே 26 வருஷம். இன்றைக்கு வாலிபர்களை பாருங்க, பள்ளியோடு இல்லை, ஒரு ஜமாத்தோடையும் இல்லை, பள்ளியோடு இல்லை, அவன் எங்கெங்கேயோ சுத்தி திரிந்து கொண்டு இருக்கிறான். பாடசாலைகளில் கல்வி என்ற பேரில் உலமாக்களை கொச்சப்படுத்தி, மதரசாக்களை கொச்சப்படுத்தி, இஸ்லாமிய சமூகம் செய்யக்கூடிய நடைமுறைகளை கொச்சப்படுத்தி இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பெரும் ஒரு அழிவு. காரணம், அவங்க படிச்சது அப்படி, அவங்க படிச்சது அப்படி படிச்சு கொடுக்கிறான். எனவே அன்பாந்தவர்களே, இதுல நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளல, தனி ஒரு கிதாபாகவே உங்களோட கையில கொண்டு வந்து தந்துட்டேன். அப்ப இத வசீலாவை இந்த மூட நம்பிக்கை எதிர்க்குது. இதுல உண்மையின் வெளிச்சம் என்ற நூல்ல இது ஏன் வழிகட்ட பித்அத் என்று அதுக்கு சொல்ல காரணம், ஏன் இதுக்கு மூட நம்பிக்கை என்று சொல்ல காரணம், அவர்கள் எதை ஆதாரமாக எடுத்தார்களோ அதை நான் போட்டிக்கிறேன். எதை ஆதாரமாக எடுத்தார்களோ அந்த ஆதாரமே அவர்களுடைய கோட்பாட்டுக்கு முரணானது. ஒரு ஆதாரத்தோட இந்த சப்ஜெக்டை நிறைவுக்கு கொண்டு வரேன். ஒரு ஆயத்தில் வலஇன் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த் வஸஹர ஷம்ஸ வல் கமர், நபியே நாயகமே, நீங்க போய் இந்த முஷ்ரிக்கீன்களிடம் இந்த வானத்தை படைச்சவன் யாரு, பூமியை படைச்சவன் யாரு, சூரியன் சந்திரனை படைச்சது யாரு என்று கேட்டால் முஷ்ரிக்கீன்கள் லா யகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்களாம். ஆனா அந்த ஆயத்தை எப்படி முடிக்குது தெரியுமா? ஃபஅன்னா யுஃபகூன், நீ கூறுவது உண்மையாக இருந்தால் ஏன் நீ பிறண்டு விட வேண்டும்? அல்லாஹ் அல்லாததை நீ ஏன் வணங்க வேண்டும்? அப்ப அவன் அந்த வார்த்தையில் வெறுமனே நாவளவால் வெளியான வார்த்தைகள், அது உள்ளத்தால் வெளியாகல்ல என்று அல் குர்ஆன் சொல்லும் பொழுது அந்த ஃபஅன்னா யுஃபகூன் ஒரு சைடுல வச்சாச்சு. இந்த மூட நம்பிக்கை எடுத்ததோட எங்கட உலமாக்களும் எங்கட எப்படி போதிக்கப்படுது, அவர்கள் யகூலுன்னல்லாஹ் என்று கூறுவார்கள். எனவே அவங்க தௌஹீத் ருபூபியா இருந்தது தானே. ஆனா இதுக்கு மாற்றமா பல ஆதாரங்களில் அப்படி ஒரு தௌஹீத் முஷ்ரிக்கீன்களிடம் உலூஹியாவிலும் இருக்கல்ல, ருபூபியாவிலும் இருக்கல்ல. உலக வரலாற்றை படிச்சு பாருங்க. குர்ஆன் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்று கூறக்கூடியவர்களுக்கு தௌஹீத் வாதிகள் என்று கூறிய ஒரே ஒரு மூட நம்பிக்கை இது மட்டும்தான். அதுக்கு முன்கால வேற தாரும் முஷ்ரிக்கீன்களை பேத்து தௌஹீத்வாதிகள் என்று கூறிய வரலாறே இல்லை. நஊது பில்லாஹி மின்னா. எனவே அன்பாந்தவர்களே, கிதாப் கையில் இப்ப அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்? இந்த கிதாபுகள் உங்களோட ஊர்ல இதை படிச்சு கொடுக்குற ஆசிரியர்கள்ட்ட கையில கொண்டு போய் சேர்த்துருக்கு. நீங்க பிழையாக உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு மூட நம்பிக்கை நீங்க படிச்சு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தேவையும் இல்லை, உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கவும் தேவையில்லை. இந்த இடத்துல பல அதிகாரிகள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, அரசாங்கத்தோட தொடர்பு பட்டவங்க வந்திருக்கிறீங்க, எத்தி வச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்?
அடுத்த சிலபஸ் திருத்துற நேரம் அப்படி ஒரு மூட நம்பிக்கை எங்களுக்கு வேணாம். இஸ்லாமிய சமூகம் ஒன்றுபட்ட, அதுல யார்ட கொள்கையும் திணிக்க தேவல், யார்ட கொள்கையும் திணிக்க தேவல், எல்லாராலும் உடன்பட்ட ஒரு விடயத்தை இஸ்லாமிய சமுதாயத்தின் சிலபஸாக கொண்டு வருவோம். எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையா படிப்போம். கொள்கை திணிப்பை விட்டும் நாங்கள் என்ன செய்வோம், சமுதாயத்தை பாதுகாத்து மூட நம்பிக்கையிலிருந்து பாதுகாக்கணும் என்கிறதுக்காக தான் இந்த 2 நூலும். ஒன்று சிறு வயதில் அகீதாவை சரியா போதிக்கணும். இரண்டாவது நூல் இதுவரை காலமும் அகீதாவின் பேரில் போதிக்கப்பட்ட மூட நம்பிக்கை கலைந்தெறியப்பட வேண்டும் என்கிறதுக்காக இந்த 2 நூல் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சிரமம் பாராது மிகவும் தூரத்திலிருந்து வந்த கலந்து கொண்டவர்கள், பொன்னான நேரங்கள் இதில் செலவழிக்கக்கூடியவர்கள், நிச்சயமாக இதுக்கு அடுத்தது அழகான ஒரு பாதைய, ஒற்றுமையான ஒரு பாதைய இஸ்லாமிய சமூகத்துக்கு இடையில் நாம் முன்னெடுத்து, இதுக்கு பிறகுதான் எங்களோட முன்னெடுப்புகள் தொடரும். இதுக்கு பிறகுதான், ஏன்னா இது சிலபஸா முழு இலங்கைக்கும் நாங்கள் கொண்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லா இடங்களிலும் மாணவர்களுக்கு சரியான அகீதா போதிக்கப்பட வேண்டும். இதற்குரிய கிதாபுல் முஅல்லிம் தயாரிக்கப்பட வேண்டும். இதை நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட பேர்வலையை சேர்ந்த தனவந்தர்கள், குறிப்பாக இந்த இடத்துல சமூகம் அளித்திருக்கக்கூடிய இஹ்சானுத்தீன் நதீமி ஹசரத், அல்லாஹ் அவர்களுடைய வாழ்வில் பரக்கத் ஏற்படுத்தணும், ஆயுள நீடிச்சு வைக்கணும். முதல் நானும் அஷேக் சஹீல் அஸ்ஹரி 2 பேரும் போயிட்டு அவரை சந்திச்சு ஹசரத் இப்படி ஒரு பிரச்சனை என்ன செய்யறது, அவர் யோசிச்சார். இதுவரை காலமும் ஏங்கி கொண்டிருந்த ஒரு விஷயத்தை எனக்கிட்ட வந்து கேட்கிறீங்க, எப்படி செய்யறது, எங்கனைக்கு ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறது என்று தெரியாமல் இருந்த விஷயத்தை வந்து கேட்டிருக்கிறீங்க. இது என்ன மட்டுமல்ல, இஸ்லாமிய சமுதாயத்தின் கடமை என்று அல்லாஹ் உதவியால முன் வந்து பலர்களும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து ஒன்று சேர்ந்துட்டோம். எனவே இதுல பொதுவா எப்பயும் அஷரி அக்கீதால பயங்கரவாதம் இல்லை, அஷரி அக்கீதால வன்முறைகள் இல்லை. நாங்கள் எதையும் உடைக்க போறோம், யாருக்கும் அடிக்க போறல்ல, எங்கட சப்ஜெக்டை நாங்கள் போதிக்கிறோம், அவ்வளவுதான். எனவே இந்த கிதாபுகளை நல்லாக வாசிங்க, இதை பரப்புவோம். எந்தெந்த இடத்துல இலவசமாம் கொடுக்கப்பட்டிருக்குது. எனவே உங்களுடைய பங்களிப்பு இங்கிருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த நூலுக்கும் இந்த ஏற்பாடுகளை செய்யறதுக்கு உதவியானவர்களுக்கும் தொடராக இருக்க வேண்டும் என்று பணிவாக வேண்டிக் கொள்வதுடன், ஏதாவது தவறுகள் என்னால் நடந்திருந்தால் அதை சுட்டி காட்டுறதுக்கு மிகவும் பொருத்தமானவர்கள் என்னுடைய கண்ணியத்துக்குரிய உஸ்தாத் ரிதா உஸ்தாதுனா. அகீதாவோட எங்களோட கண்ணை திறந்து விட்டது அவங்க தான். ஆரம்ப காலம் எப்படி அகீதால போகணும், என்ன வாசிக்கணும் என்ற பல விஷயங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த என்னுடைய கண்ணியத்துக்குரிய உஸ்தாத் அவர்களிடமும் துஆவை கேட்டவனாக நிறைவு செய்து கொள்கிறேன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.